தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. தனம் நினப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்பாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீ உண்மையிலே லவ் பண்ணுறியா? அவன் மனசில் அவங்க இருக்காங்களா? இது வந்து உனக்கு எதுவும் தப்பாக தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்து அவங்கள நான் பார்த்தா தான் தப்பு. அவங்க பாவம் இறந்துட்டாங்க. இந்த நிலைமையில அவங்கள கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருப்பாரு. இன்னும் சரி பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து தாலி வந்து தடுக்கி விழுந்துடும். உடனே பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்கு வந்து ஏதோ தப்பாக படும். உடனே அவங்க கூட இருக்க அவங்க சித்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து உங்கள் அத்தை கிட்ட சொல்ல புரியா, தயவுசெய்து இதை சொல்லாத. அவங்களே இப்போ தான் சௌந்தர்யா கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா ஏதோ தடங்கள்னு நினச்சி ரொம்பவே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தனத்தை வந்து தடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சௌந்தர்யா கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா? இல்லை வந்து தடங்கல் ஆகி அவங்க வந்து பிடிச்ச மாதிரியே அவங்க ஏற்கனவே பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.